இந்த ஆத்துமாவை நம்ம எப்படி சரி செய்ய போறோம்? இந்த ஆத்துமா நமக்குள்ள உயிரோடு இருக்கா, இல்ல முன்னாடி ஊத்துல தண்ணீர் மாதிரி இருக்கா, இல்ல இப்படி இருக்கிறான்றத நம்ம சாதாரண மனுஷனால இதை கணக்கிடவே முடியாது. அப்போ முதல் காரியம், இந்த ஆத்துமா ஒரு மனுஷனுக்குள்ள தீட்டுப்பட்டிருக்கு, இந்த ஆத்துமா மற்றவங்க பயன்பட முடியலன்னா முதலாவது இது அன்ஹெல்தியா இருக்கு அப்படின்றதுக்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க எழுதிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட், இந்த ஆத்துமா சரியில்லைன்னா அவங்களால தனியா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இந்த ஆத்துமா இருள் அடைஞ்சிச்சுன்னா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து 10 நிமிஷம் உங்களால ஜெபிக்க முடியாது. சில பேர் சொல்றீங்க, நான் கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் பண்றேன், நான் 10 மணிக்கு ஒரு ஜெபக்குழு ஜெபிக்கிறாங்க, 11 மணிக்கு ஒரு ஜெபக்குழு ஜெபிக்கிறாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் நான் பண்ணுவேன், எல்லாத்துலயும் கலந்துக்கலாம், இப்படியே கலந்துக்கலாம்.